ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்டாளத்தான் மனைவி. இன்னைக்கு நம்ம சேனல்ல டப்பாவோட எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு தான். வாங்க சொல்றேன். முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. வாங்க. இங்க காட்டுமா. இதை பாருங்க, நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்த மாவு. தம்பி இங்க வந்து காட்டு. இது வந்து உளுந்த மாவு. நானும் ஊர்லேருந்து திருச்சி கொண்டு வந்த உளுந்த மாவு தாங்க. இதில் எப்படியோ கொஞ்சமாக வந்து வண்டு வச்சிருச்சு. அது வண்டு வைக்கிறதுக்கான காரணமான முக்கியமான பொருள் இங்கே இருக்குது. இங்கே வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா எள்ளு. இந்த எள்ளு வந்து என் பையனுக்கு பிடிக்கும். அதாவது எள்ளு பொடி, அதாவது தோசை விட்டோம் இட்லினா எள்ளு பொடி நல்லா சாப்பிடுவானா, அவனுக்காக நான் கொண்டு வந்தேன். இந்த எள்ளு வாங்கிட்டு வந்ததும் இந்த எள்ளில் பூச்சி வந்துருச்சுங்க. இந்த பூச்சி வந்ததுனால நான் மொத்தமாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன்னா. இந்த ஒரு எள்ளில் வந்த வண்டு இந்த பாருங்கள், இது வந்து நவதானிய பொடி. நவதானியெல்லாம் கஷ்டப்பட்டு திருச்சு. இதில் கூட வந்துருச்சு. இன்றைக்கி வெயிலில் ஃபுல்லாக காய வச்சுருக்க எடுத்துருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல பாருங்களேன், இவ்வளோ தூரம் வண்டு வந்துருச்சு. ஆல்ரெடி நான் வந்து காலையில் வெயிலில் கொண்டு வந்து மொட்டை மாடியில் காய வச்சுருக்கேன். அதாவது எல்லோரும் ஊரில் மொட்டை மாடியில் காய வச்சு பார்த்துருப்பீங்க. அதாவது டெல்லிக்கே வந்து மொட்டை மாடியில் காய வச்சது எங்கள் குடும்பத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கொண்டு வந்து இப்படி காய வச்சுருக்குறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்பியும் இதை வந்து சளிச்சு எடுக்க போகிறேன். எடுத்து இந்த பாருங்க டப்பாவில் வந்து டப்பா போட்டு வைக்கிறேன். ஏன்னா கவர்லேயே கொண்டு வந்து அப்படியே வச்சதுனால தான் பூச்சி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது போக இன்னும் நிறைய மசாலா எல்லாமே இருக்குது. அதை நாளைக்கு வெயிலில் காய போடணும். ஏன்னா இது அதிகமான வண்டு இருக்கனால அது இது கூட போட்டால் அது வண்டாயிருமா, அதனால் நாளைக்கு அதை போடலாம். இப்போ எனக்கு யாராவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். இதை வந்து எப்படி வண்டு வராமல் நம்ம பாதுகாக்கலாம் தெரிய மாட்டேங்குது. எல்லா பொருளும் நான் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேங்க. ஆனால் இதை பாதுகாக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு சொல்லுங்கள். நான் கால் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் தூர போட தேவையில்லை, வண்டு வந்துருச்சு அப்படிங்காரு. அது எப்படிங்க நம்ம தூர போடுறது? அவர் சொன்னால் அப்படின்னு சொல்லுவார். நான் அவர்கிட்ட கேட்காம மொட்டை மாடியில் இந்த மாதிரி விரித்து காய போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்காண்டி அவர் தான் பார்த்துக்குவாங்க. இதை ஓடி ஓடி திருச்சிலாம் கொண்டு வந்தார். ஊரில் நான் வந்து வீடியோ எடுக்கலை. அது வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது, சீக்கிரமாக நான் காலி பண்ணிடுவேன். இருந்தாலும் வண்டு வந்துருச்சுங்க. யாராவது ஸ்டோர் பண்ணுற மெத்தட் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சளிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஒன்று இதில் ஒரு பொருள். வாங்க நான் உட்காந்து பேசுகிறேன். முன்னாடி போமா. இன்னைக்கு காலையில் கொண்டு வந்து காய வச்சாச்சு. இப்போ சாயங்காலம் வந்து ஒரு 6:30 மணி இருக்குங்க. இப்போ வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. நான் அப்போ சொன்னதை இப்போவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக வந்து மசாலா, இந்த மாதிரி எள்ளு, இந்த மாவுலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு மட்டும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக காலி பண்ணுறதுக்கு பார்ப்பேன். இருந்தாலும் அதுக்குள்ளேயும் இது வந்து மறுபடியும் ஏதாவது வேஸ்ட் ஆகாமல் இருக்க அளவுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் ஸ்டோர் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லி கூட தனியாக ஒரு வீடியோலாம் நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் நானே ஆர்வப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததெல்லாம் எந்த தப்பு இல்லை. ஆனால் அதை ஒழுங்கான முறையில் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிடணும்ல. ஏன்னா நிறைய விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணி கொடுத்தது. என் ஹஸ்பண்ட் இப்போ நல்ல விலைக்கு இல்லை. இப்போ இருந்தாருன்னா வீடு 2 இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு பொருள் வேஸ்ட்டாக போச்சுன்னா உங்களோட வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நார்மலாக வந்து சமைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்னது ஃப்ரிட்ஜில் வந்து எப்படினாலும் 1-2 காய்கறி மிச்சம் ஆயிரும். ஆனால் அவர் அதையும் பார்த்துட்டு வந்து இங்கே பாரு இது மிச்சமாயிட்டு அது ஆகிட்டு இது ஆகிட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். நல்ல வேலைக்கு இந்த சீன்லாம் அவர் பார்க்க இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த சீன்லாம் நடந்தது தெரியும். நான் கால் பண்ணி சொன்னதுக்கு ஒரே வார்த்தை, வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா தூர போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம தூர போட முடியுமா? அதனால் வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, நான் நல்லா என்ன சொல்கிறது, நான் ஏதாவது ஐடியா கொடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபேமிலிக்கு நிறைய புது உறவுகள் வந்து டெல்லியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் 25 வருஷமாக இருக்கிறோம், டெல்லியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வெல்கம் பண்ணிக்கிறேன் பட்டாளத்தான் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு. அது போக எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வேறு என்ன,
இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மத்தியானம் ஒரு லஞ்ச் ஒரு ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம சிஸ்டர் வந்து கேட்டிருந்த லஞ்சு தான். ஜீவா சிஸ்டர் வந்து சொரக்காய் உருண்டை குழம்பு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செஞ்சீங்கன்னா ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து அந்த ரெசிபி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. அக்கா உருண்டை குழம்பு எப்படி செய்வீங்க அக்கா, ரெசிபி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து வெந்தய குழம்பு போடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நான் வதக்கி அரைச்சி அதை வந்து வெந்தய குழம்பு எனக்கு வச்சுட்டேன். இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. வெந்தய குழம்பு எனக்கு கூட்டி வச்சாச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சொரைக்காவை உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு நான் சொரைக்காவை வந்து நம்ம கோஸ் திருவள்ளில் வச்சு துருவி எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா உருண்டை ரெடி பண்ணணும்ல. அதில் வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கும் போது அது ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிடுவாங்க. இப்படி புளிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். நம்ம அந்த தண்ணியை ஒன்றும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அப்படியே அந்த குழம்புல நம்ம ஊற்றிட்டு ஓகே. வந்து உருண்டை குழம்பு வந்து குழந்தைங்க வந்து நம்ம உருண்டை பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றாங்க. அதே இது பருப்பு போட்டு சுரைக்காய் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து எப்படினாலும் அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ அந்த தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட் கிடையாது. வெந்தய குழம்பு ரெடி பண்ணி வச்சா இப்போ இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நம்ம கடலை மாவு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். காயப்பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மாதிரி வந்து இதில் எல்லாம் ரெடி ஆச்சு. அதான் பஜ்ஜிக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. நான் வந்து உருண்டையை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருண்டையை. இந்த மாதிரி பொரிச்சுக்கணுங்க. பார்த்தீங்களா, அதாவது நல்ல கோல்டன் கலர் பொரிச்சாச்சா. என்ன பண்ணலான்னா நம்ம வெந்தய குழம்பு வச்சு ரெடியாக இருக்குது. அந்த வெந்தய குழம்புல இதை சேர்த்துடலாம். சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஒயிட் ரைஸு, உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஓகே, உருண்டை குழம்பு ரெடியாக இருக்கா. உருண்டை போட்டு அப்புறம் அப்பளம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கான லஞ்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஜீவா சிஸ்டர் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி தான். எப்படினாலும் நமக்கு சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் அமையும். ஓகே, நீங்கள் உங்களோட டேஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் பிரியா சிஸ்டராக இருக்கட்டும், புதுசாக வந்திருக்கக்கூடிய நிறைய சிஸ்டர்ஸ் டெல்லியிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுபோக போத்தனூர் அம்மன் அப்படி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நல்லா சேஃபாக இருங்க, எப்படியாவது வேலையில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மைண்டை இப்போ டைவர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து டே ரொட்டீன் மாதிரி வீடியோ போட்டாச்சு. அது போக புதுசாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் இது வரைக்கும் யாருக்குமே கமெண்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம் என்னன்னு தெரியல, அவங்க மென்ஷன் பண்ணலை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களோட கல்யாண வீடியோ வந்து கல்யாண கதை, அந்த கல்யாண ஸ்டோரியை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், கல்யாண ஸ்டோரி நான் சொன்னேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கல்யாணமே நடந்திருக்காது. இப்படியும் கல்யாணம் நடக்குமா, இப்படிலாமா நடக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ரியாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டைமென்ஷனில் வந்து சொன்னாலும் அது பொருத்தமான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி நம்ம சொல்லலாம். ஆனால் நான் இப்போ தனியாக சொன்னால் வந்து அது செட் ஆகாது. ஏன்னா இப்போ நல்லா ஹாப்பியாக சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக எவ்வளோ நாளும் ஷேர் பண்ணலாம், அதில் எந்த தப்பு வராதா. ஆனால் நம்ம கல்யாணம் வந்து டோட்டலி சேஞ்சுடு. அதனால் அவர் வந்த உடனே நாங்கள் கப்பலாக சேர்ந்து கல்யாண ஸ்டோரி அவர் ஓகே நம்ம சொல்லலாம்னு சொல்லி ஓகே சொன்னார்னா அந்த ஸ்டோரி சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டே வாங்க. ஒரு நாள் நம்மளோட கல்யாண ஸ்டோரியும் வரும். அந்த ஸ்டோரி மூலமாக கல்யாணம் பண்ணி எப்படி லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கற்றுக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா, இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. ஓகே, நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த ஸ்டோரி. அவர் வந்தாலே பர்மிஷன் வாங்கிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி டே பொழுது இப்படி தான் போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நாளையிலேருந்து டே ரொட்டீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பாய்.